ஒற்றை செங்கலை எடுத்து ஒட்டுமொத்த உலகத்தையே உற்று பார்க்க வைத்தவர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர். எங்கால நடிகர் தான், என்ன இவரை விட கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுவேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. நான் சந்தித்த முதல் தலைவர், அரசியல் தலைவர்னா அது தளபதியார் தான். நீங்கள் உங்களை பார்க்கறதுக்கே நாங்கள் ரிசார்ட்டுக்கு வரணும், அப்புறம் என் ஃப்ளைட்டு பிடிச்சி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு பிடிச்சி வரணும்னா நீங்கள் எப்படி தலைவராக இருக்க முடியும்? நாங்கள் நலநிதி திட்டத்தை கொடுக்கறது கூட நாங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு தான் கொடுப்போம்னு சொன்னால் அது எப்படி தலைமையாக இருக்க முடியும்? நானும் நடிகன் தான், நடிகனை நடிகனாகத்தான் நீங்கள் பார்க்கணும். நான் நடிகனாகிய நான் மக்களுக்கான பணியை செய்வதற்காக வந்திருக்கிறேன்னு சொல்கிறோம்ல. இத்தனை ஆண்டு காலங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. புலிக்கு பதுங்கவும் செய்யும், பாயவும் தெரியும், ஆனால் பயப்பட தெரியாது. நீங்க இந்த சோசியல் மீடியாவில் சொல்றதுக்கெல்லாம் ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுனாலலாம் நாங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும் நினைக்காத. ஏன்னா நாங்கள் கெட்ட வார்த்தைக்கே டிக்ஷனரி போட்டவங்க. என்ன கூவத்தூர் மாமா அப்படின்னு சொன்னா ஆமான்ட்டு கூட போவேன், செஞ்சிருந்தா. செய்யாத நான் என்ன பண்ணுவேன், சொல்றவன மாமா வாக்கிடுவேன். உடனே போனை போட்டா அழுகிறா. அடுத்த நிமிஷம் அந்த ஆள் கூட நின்று முதலமைச்சர் படம் பிடிச்சிட்டு போறான். பிடிக்குமா? உங்களால் முடியுமா? நீங்க படம் பிடிக்கணும்னா சார்ட்டர் ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு போகணும். கேட்கிறவன் கேனையன்னா கேட்பையில நெய் வடியுதுன்னு சொல்லுவீங்களா?